गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பிரியாணிக்கு சைடு டிஷ் கத்திரிக்காய் ரைத்தா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சு ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். அப்புறம் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாமா? வந்து மிளகு சும்மா கொஞ்சமா மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டாச்சா? போட்டுட்டு வந்து கத்திரிக்காய் போட்டாச்சு. கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போவே வெங்காயம் தக்காளி எதுவுமே போடக்கூடாது. நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா பாயில்ட் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைமில் தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக அரிஞ்சிடணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு குட்டி லெமன் இருக்குல்ல, லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுக்கணும். அதனால் இப்போ ஊற்றக்கூடாது, லாஸ்ட் தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே மேலே பிரிஞ்சு வந்துருக்கு. இன்னமும் கொஞ்சம் கொதிக்கவே வேணும். இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சக்தி மிளகா கொஞ்சமாக போதும், அதிகமாக வேணாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிண்டி விட்டுட்டு லைட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும், பார்க்கலாம். ஓகே கைஸ், நல்லாவே எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ தான் புளி கரைச்சி ஊற்றணும். நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரம் எதுவுமே செக் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், புளி கரைச்சி ஊற்றி கிண்டியாச்சு. இந்த பதத்துக்கு போதும். இது ஆறிச்சுனாவே நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், முடியலாமா? இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து வேர்க்கடலை இருக்குல்ல, வறுத்து வேர்க்கடலை வந்து அப்புறமா வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் நல்லா வறுத்து அரைச்சி இந்த தோசை மாவு பதத்துக்கு இதில் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து வேர்க்கடலை ஸ்மெல் பிடிக்காது இங்கே யாருக்கும், அதனால் வேர்க்கடலை போடலை. இவ்வளோதான் காய்ஸ், இதுதான் கத்திரிக்காய் முடிஞ்சிச்சு. பாய்.